டெல்லியில் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்பு. தமிழகத்திற்கான தேவையான நிதியை விடுவிப்பது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்திக்க உள்ளதாக தகவல். நாளைய டெல்லி பயணத்தின் போது சோனியா மற்றும் ராகுல் காந்தியை முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல். ஏற்கனவே டெல்லி சென்றபோது காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காமல் திரும்பிய நிலையில் நாளை சந்திக்க உள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதாவை ஜூலை மாதம் தொடங்க உள்ள மழைக்கால கூட்டத்தொடரில் மீண்டும் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். விரைவில் மத்திய அமைச்சரவையில் இதுகுறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல். எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் உள்ளிட்ட 21 எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது. 21 பேரும் மன்னிப்பு கோரியதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு மனு அளித்ததன் அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பேட்டி. அன்று மேற்கூறிய 21 உறுப்பினரால் செய்யப்பட்ட வாக்களிப்பை மன்னிப்பதாகவும் அதன் விளைவாக அந்த 21 உறுப்பினர்களுக்கு எந்த தகுதியும் இழப்பும் ஏற்படவில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளதால் நான் இந்த மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் 13/5/2026 நடைபெற்ற வாக்களிப்பு தொடர்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் மேற்கூறிய 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த 4 பேரை தகுதி நீக்கம் செய்ய கோரி இபிஎஸ் சார்பில் கடிதம் வழங்கப்பட்ட விவகாரம். ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், சத்யபாமா ஆகியோர் மீதான நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் விளக்கம். உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 4 உறுப்பினர்கள் பெயர்கள் மற்றும் தொகுதி: மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் ஜெயக்குமார் பெருந்துறை, மாண்புமிகு உறுப்பினர் திரு கே மரகதம் குமரவேல் மதுராந்தகம், மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சத்யபாமா தாராபுரம், மாண்புமிகு உறுப்பினர் திரு எசக்கி சுப்பையா அம்மா சமுத்திரம். தமிழகத்தில் குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இன்று தொடக்கம். சென்னை ராஜரத்தினம் விளையாட்டு மைதானத்தில் மாலை 5 மணிக்கு தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தலைமைச் செயலகம் அருகே ரசாயன வாயு கசிந்த விவகாரம். சென்னை மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. சமூக நீதி என்ற பெயரில் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். ஆளுநர் உரையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜயிடம் வலியுறுத்தியதாக அன்புமணி தகவல். தமிழ்நாட்டில் உடனடியாக சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். இதனுடைய அறிவிப்பு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் அறிவிக்க வேண்டும் என கோரிக்கையோடு அவரை சந்தித்தோம். தாவேக ஆட்சியில் ஊழல் குறைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி பாராட்டு. ஆட்சியாளர்கள் மாறியுள்ளார்கள், அதிகாரிகள்தான் இன்னும் மாற வேண்டும் எனவும் கருத்து. மாதம் முடிவடைந்த நிலையில் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. ஊழல் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. இந்த சிஸ்டம் இன்னும் எப்படியாவது இன்னும் 2-3 மாதம் ஆகும். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம பெரிய அளவில் நிறைய இடத்துல ஊழல் குறைஞ்சிருக்குது. அந்த ஒரு சிஸ்டமாக மாற்றுறது, ஏன்னா இவங்க மாறி இருக்கிறாங்க, ஆனால் அதிகாரிகள் இன்னும் எனக்கு மனசு மாறல. இன்னும் அவங்க மாற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஒரு ராஜ்யசபா எம்பி தேர்தலில் காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு ஏற்பு. தாவேக ஆதரவுடன் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி எம்பியாக தேர்வு செய்யப்பட வாய்ப்பு.
சோலார் மின் உற்பத்தியில் தமிழ்நாடு பின்தங்கியுள்ளது என்று அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் கவலை. சோலார் மின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் மின் தேவையை பூர்த்தி செய்வோம் எனவும் நம்பிக்கை. ஸோ இதில் தமிழ்நாட்டிலையும் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு நிறைய டிரான்ஸ்பரன்சிஸ் நம்ம கொண்டு வர பார்க்குறோம். ஏன்னா சோலார்லேயும் விண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்பரன்சிஸ் கொண்டு வர பார்க்குறோம். இன்றைக்கி பேசுகிறப்பே சொன்னாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ரெனியூபிள் எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணதே தமிழ்நாட்டில் தான். ஆனால் இப்போ வந்து தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட மிகவும் பின்தங்கி இருக்குது சோலார்லேயும் விண்ட்லேயும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும். மின்வெட்டு எதனால் ஏற்படுகிறது என்பதை ஆய்வு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு சிலரால் வேண்டுமென்றே ஏற்படுத்தப்படும் மின் தடைகளை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். எங்கெங்கெல்லாம் மின்வெட்டு இருக்குது, எவ்வளோ நேரத்தில் சரி பண்ணுறோன்னு சொல்லி நேற்றிருந்து பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஒவ்வொரு நிமிஷமும் எந்தெந்த மின்வெட்டு எதனால் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு தவறான நபர்கள் அதை வந்து வேண்டுமென்றே வந்து ஃபியூஸ் எல்லாம் இது பண்ணி இல்லை அங்கே பவர் ஃபெயிலியர் வர வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் எதனால் பிரச்சனைகள் வந்து சரி பண்ணுறோம், ஒரு சில இடத்துல வேண்டுமென்றே செய்யப்படும் விஷயங்களையும் நம்ம வந்து யாரெல்லாம் கண்காணிக்கோடு பிடிக்கப்படுதோ அதெல்லாம் பண்ணுறோம். தமிழ்நாடு மின்வாரிய அலுவலகத்தில் இருந்து திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகளில் இருந்த தரவுகளை மீட்டுள்ளதாக காவல்துறை தகவல். மீட்டெடுக்கப்பட்ட தரவுகளில் எந்தவொரு சந்தேகத்திற்குரிய அல்லது குற்றச்சாட்டுக்குரிய ஆதாரங்களும் கண்டறியப்படவில்லை என தகவல். தென்கொரியாவில் உள்ள HD ஹண்டாய் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு. தூத்துக்குடி கப்பல் கட்டும் தொழில் மற்றும் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக தென்கொரியா பயணம். மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் விரைவாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பட்டா மாறுதலில் ஏற்படும் காலதாமதத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி. குறிப்பாக மக்களுக்கு தேவை ஜாதி சான்றிதழ் விரைந்து கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான். அது எந்த முறையிலே அது மாற்றப்பட வேண்டும் நிரந்தரமாக என்பதற்கு ஒரு முடிவுகள் மேற்கொள்ள இருக்கும். பட்டாக்களை ஒரு விற்கிற போது வாங்குகிற போது அதிலே காலதாமம் ஏற்படாமல் அந்த பட்டாக்கள் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏனென்று சொன்னால் அதிலே தான் இருக்கிற குறைபாடுகள் எல்லோரும் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். ஆக அந்த சுட்டி காட்டுகிற குறைபாடுகளை எப்படி நாம் விரைந்து செயல்படுத்த வேண்டும், டிஜிட்டல் மூலமாக வேறு முறைகளில் இதை எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும், பதிவுத்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து அந்த பணிகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஆய்ந்து அந்த பணிகளை விரைந்து செய்வதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். நீர்பிடிப்பு பகுதிகளில் பதிவான குறைந்த மழைப்பொழிவினால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைவு. அணை திறப்பு குறித்து பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகின்றனவா என்பது மட்டும்தான் முதலமைச்சருக்கு முக்கியம். முதலமைச்சர் விஜய் செய்தியாளர்களை சந்திப்பாரா என்ற கேள்விக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதில். அதை பொறுத்தவரையிலும் அவரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, முதலமைச்சருக்கு செயல்பாடுகள் தான் முக்கியமாக நினைக்கிறார். அவரை பொறுத்தவரையிலும் நாம் சொன்னதை செய்கிறோமா, செய்து முடிக்கப்பட்டிருக்கிறதா, மக்கள் அதில் மகிழ்ச்சி அடைகிறார்களா என்பதைத்தான் பார்க்கிறார்களே தவிர பத்திரிகையாளரை சந்தித்து அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்வதை காட்டிலும் செயல் வடிவத்திலே அவருடைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இந்தியா கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணைவது குறித்து முதலமைச்சர் விஜய்தான் முடிவு செய்வார். இந்தியா கூட்டணியில் இருந்து திமுக அண்மையில் வெளியேறிய நிலையில் அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். இல்லை, திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியேறி இருக்கிறது. எங்கள் கொள்கை முடிவுகள் என்ன என்பதை முதல்வர் தெரிவிப்பார். ஆறு மாதம் அல்ல 3 மாதம் கூட தாங்காது என்ற நிலையில்தான் தாவேக ஆட்சி போய்கொண்டு இருக்கிறது என்று திமுக தலைவர் கூறினார். 3 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று மு.க. ஸ்டாலின் சொன்னதாக அவரது பேச்சு திரித்து பரப்பப்படுவதாகவும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு.
முதலமைச்சர் விஜயின் பெரம்பூர் தொகுதி உட்பட தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டினால் மக்கள் கடும் பாதிப்பு. மின் உற்பத்தி மற்றும் பராமரிப்பில் கவனம் செலுத்தி மின்வெட்டை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என தவேக அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தார். இரண்டாயிரத்தி 16 சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் அப்பாவு வெற்றி பெற்றதாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த விவகாரம். உத்தரவை எதிர்த்து அதிமுக எம்பி இன்பதுரை சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான 457 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கத்தை எதிர்த்த வழக்குகள். அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராமநாதபுரத்தில் அமைச்சர் ஸ்ரீநாத்தை வரவேற்ற போது அமைச்சர் ராஜு ஆதரவாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர் மலர்விழி ஜெயபாலா ஆதரவாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. டென்ஷனான அமைச்சர் ராஜு கட்சி தொண்டரை திட்டியதால் பரபரப்பு. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் ஷாஜகான் பங்கேற்ற நிகழ்ச்சியில் திடீர் மின்வெட்டு. வேறு வழியின்றி LED திரை வெளிச்சத்தில் ஆய்வுக் கூட்டத்தை நடத்திய ஆட்சியர் பிரவீன்குமார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் CBI MLA பங்கேற்பு. முதலமைச்சர் ஜோசப் விஜயை ஜோசப் ஸ்டாலின் என பெயரை மாற்றி உச்சரித்ததால் சலசலப்பு. இந்த புதிய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் புதிதாக அமைச்சராக தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் அனுமதிக்க கூடாது. ஜோசப் விஜய் அவர்கள் அனுமதிக்க கூடாது. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் அனுமதிக்க கூடாது. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் அனுமதிக்க கூடாது.